வணக்கம். ஸ்ரீ மாதம்மா கோயில் சிறப்பு பூஜைகள். சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை பரசுராமன் தெருவில் உள்ள ஸ்ரீ மாதம்மா கோயில் 70 ஆண்டுகள் பழமையானது. முன்னாள் கிராம தலைவர்கள்: உசிறுபட்டி வெங்கடகிருஷ்ணன், உசிறுபட்டி சிட்டிபாபு, பர்ர கோவிந்தசுவாமி, உசிறுபட்டி குமாரசுவாமி, உசிறுபட்டி ஸ்ரீ ராமகிருஷ்ணா ஆகியோர். தற்போதைய கிராம தலைவர்கள்: பிரேம்குமார், நாகராஜ், ஆதிசேஷய்யா, வரதராஜுலு, பென்சலையா, பிரசாத், சலபதிராவ், அர்ஜுன், பாண்டுரங்கன். குழு உறுப்பினர்கள்: வெங்கடேஷ், முரளி, கணபதி, பிரசன்னா குமார், பிரபு, பிரேம்குமார், கார்த்திக், சூர்யா, நரேஷ்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த கோவிலின் சிறப்பு என்னவென்றால், அயோத்தி ராமாலய கும்பாபிஷேகம் 22 ஜனவரி 2024 அன்று நடந்தது. ஸ்ரீ மாதம்மா கோவிலுக்கும் 22 பிப்ரவரி 2024 அன்று கும்பாபிஷேகம் நடந்தது. இந்த கோவிலில் விநாயகர், முருகர், ஐயப்ப சுவாமி, சிவபெருமாள், பெருமான், ஆஞ்சநேயர் மற்றும் துர்க்கையம்மன் உள்ளனர். மகாலட்சுமி, சரஸ்வதி மற்றும் சகலா காரிய சித்தி மற்றும் சகலா காரிய வராகி ஆகியோருக்கு வழிபாடு செய்யப்படுகிறது. ஆங்கில ஆண்டின் தொடக்கத்தையொட்டி ஆடி மாத பூஜைகள், 5ஆம் வார பூஜைகள், ஆடிப்பூர சிறப்பு பூஜைகள், சிவன் மற்றும் ஐயப்பனுக்கு கார்த்திகை மாத பூஜைகள், ஆஞ்சநேய சுவாமிக்கு அனுமான் ஜெயந்தி பூஜைகள் செய்யப்படுகின்றன. குறிப்பாக புதன்கிழமை மாலை 8 மணிக்கு வராகி தேவிக்கு நடைபெற்ற வளர்பிறை பஞ்சாமி பூஜையின் போது 50 பேருக்கு புடவைகள் வழங்கப்பட்டன. நன்றி. அது உள்ள நாற்பது பைக் வந்தா கஷ்டமா ஸ்டாண்ட் தான் மிஸ் பண்ணி
కొరువుపేట గ్రామ దేవత మాతమ్మ కొత్తగా సంవత్సరం అవుతుంది గుడి కట్టి భక్తులందరికీ బాగా అనుగ్రహం ఇస్తున్నది. భక్తులందరూ బాగానే వస్తున్నారు. ఇక్కడ వినాయకుడికి చంకుట చతుర్థి జరుగుతుంది నెలకొకసారి. మురుగురికి షష్ఠి కీర్తిక జరుగుతుంది. వారాజ్ఞమ్మ పూజలు జరుగుతున్నాయి. అయ్యప్ప స్వామి పూజలు జరుగుతున్నాయి. భక్తులందరికీ బాగా ఇక్కడ అనుగ్రహం జరుగుతుంది. இந்த எல்லைக்கு கிராம தேவதை இந்த அம்மா மாத்தம்மான்ற பேரு. இந்த அம்மா இந்த அம்மா இடத்துல வராகி அம்மாவை பிரதிஷ்டம் பண்ணி வச்சிருக்காங்க. வராகி அம்மாவை வச்சிருக்காங்க. ஐயப்பா இருக்காரு, நவகிரகம் இருக்கு, சிவன் இருக்காரு, சரஸ்வதி, லக்ஷ்மி எல்லாமே இருக்காங்க. கேட்ட வாரம் தரக்கூடிய தெய்வம் இவங்க. கேட்ட வாரம் நிறைய பேர் வராங்க, அவங்க கோரிக்கை வைக்கிறாங்க, நல்லபடியா அருள் பெற்று போறாங்க. இந்த எல்லையில பரசுராம தெருவில் இருக்கு இந்த அம்மா. கொருக்குப்பேட்டை பரசுராம தெருவு இருக்காங்க. பாண்டியத்துக்கு வந்தா இந்த சைடு வரலாம், கொருக்குப்பேட்டை பென்சில் ஃபேக்டரி வந்தா இந்த சைடு வரலாம். இப்ப இன்னைக்கு எல்லாமே வாராகி பூஜைக்காக எல்லாம் கலந்து இருக்கோம். இன்னைக்கு பஞ்சமி, வளர்பிற பஞ்சமி. நாங்க வாராகி அம்மனை விளக்கு போடதான் ஃபர்ஸ்ட் வந்தோம். எனக்கு ரெண்டு பொண்ணுல என் பெரிய பொண்ணுக்கு மேரேஜ் ஆயிட்டு குழந்தைய பிறக்காதுன்னு டாக்டர் சொன்னாங்க. அப்பல இருந்து நான் வாராகி அம்மா வணங்க ஆரம்பிச்சேன். இப்ப எனக்கு ஒரு பேரன் பிறந்திருக்கான். குழந்தைக்கு 5 மாசம் ஆகுது. இப்ப எங்க ஃபேமிலியில எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம். ஏன்னா டாக்டர் சொல்லும் போது குழந்தை பிறக்காது அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனா எங்களுக்கு பேரன் கொடுத்துருக்காங்க. வாராகி புண்ணியத்துலதான் என்னோட பேரன் பிறந்திருக்கான். அதாவது நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். இப்போ என் சின்ன பொண்ணுக்கு மேரேஜ் ஆகணும்ட்டு நான் தொடர்ந்து விளக்கு போட்டுட்டு இருக்கேன். நான் இப்போ எங்க பில்டிங்ல இருக்கிறவங்களும் ஒரு 4 பேரு என்ன பார்த்து அவங்களும் 4 பேர் தொடர்ந்து வர ஆரம்பிக்கிறாங்க. அவங்களையும் நான் சொல்லிட்டு இருக்கேன், விளக்கு போடுங்க, வாராகியம்மா நினைச்சதெல்லாம் கொடுப்பாங்க, நினைச்சதெல்லாம் செய்வாங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். அவங்களும் என் பின்னாடி தொடர்ந்து வந்துட்டு இருக்காங்க. இங்க நிறைய பேர் ஃபர்ஸ்ட் நாங்க வரும்போது 2 பேரும் ஒருத்தர் அப்படிதான் விளக்கு போட்டுட்டு இருந்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா தொடர்ந்து எல்லாருமே ஒரு 50 பேர் 100 பேர் இன்னைக்கு பூஜைக்கு வராங்க. எல்லாருமே விளக்கு போடுறாங்க. வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த டிஎன்டி சேனலுக்கு வணக்கம். இது ஸ்ரீ மாத்தம்மா வாரி தேவஸ்தானம். இது எங்க ஆதி காலத்து அம்மா மாத்தம்மா என்ற ஆதி காலம். ஏன்னா ஒரு 80 வருஷம் முன்னாடி கோயில் இது, சரிங்களா? இது எங்க தாத்தாவும் எங்க தாத்தா எல்லாம் அந்த கோயில பண்ணியிருக்காங்க, சேவை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தாத்தாக்கு அப்புறமா எங்க அப்பா பண்ணியிருக்காரு. எங்க அப்பாவுக்கு அப்புறம் இப்போ எங்க மாமா பண்றாரு. எங்க மாமா தான் சிவி பிரேமகுமார், கிராம தலைவர் அவர் தான், சரிங்களா? கிராம தலைவர் அவர் தான். அவர் கீழே ஒரு 5 பேர் இருக்காங்க. அவர் எல்லாம் சேர்ந்து இந்த கோயில போன வருஷம் புதுசா அவர் கட்டியிருக்காங்க. 2024 பிப்ரவரி மாசம் 22ஆம் தேதி புதுசா கட்டியிருக்காங்க. இந்த கோயில ஃபர்ஸ்ட் ஆதி காலத்து மாத்தம்மா மட்டும் தான் இருந்திருக்காங்க. இப்போ மாத்தம்மா அப்புறமா விநாயகர், முருகர், ஐயப்பாவும், சிவபெருமாள், துர்கை அம்மன், சரஸ்வதி அம்மன், மகாலட்சுமி அம்மன், பெருமாள், வாராகி அம்மா. இப்போதைக்கு வாராகி அம்மா பூஜை நடக்குது, சரிங்களா? அதே மாதிரி சிவராத்திரிக்கு சிவபெருமாளுக்கு பண்றோம், தைப்பூசத்துக்கு முருகருக்கு பண்றோம், சகல சதுர்த்திக்கு விநாயகருக்கு பண்றோம், ஐயப்பா நவம்பர் மாசம் பண்றாங்க, சரிங்களா? பெருமாளுக்கே பண்றோம், ஆஞ்சநேயருக்கு அனுமான் ஜெயந்திக்கு நாங்க பண்றோம். இந்த கோயில எல்லா விசேஷமும் உண்டு, சரிங்களா? எல்லா கடவுளுக்கும் எல்லா விசேஷம் நாங்க பண்றோம். அதே மாதிரி தைப்பூசம் ரொம்ப கிராண்டா பண்ணோம். எனக்கு நினைச்சது கொடுத்தாரு முருகர். அதே மாதிரி வாராகி அம்மா எனக்கு துணையா இருக்காங்க. நான் என்ன கேட்டாங்க செய்யறாங்க. நான் நினைச்சு பார்க்கவே இல்லை அந்த வாராகி அம்மா உட்காருவாங்க, இவ்வளவு மக்கள் வருவாங்கன்ட்டு. அதே மாதிரி எனக்கு துணையா இவங்கெல்லாம் எனக்கு துணையா இருக்காங்க. இவங்கெல்லாம் எனக்கு எது கேட்டாலும் அம்மா பிரசாதம் நம்ம அம்மா செஞ்சு கொடுத்துருவாங்க. அம்மா வாராகி அம்மாக்கு ஏதாவது செய்யுமா செஞ்சு கொடுத்துருவாங்க. நான் கேட்க தேவையில்லை, ஒரு வாரத்துக்கு ஃபோன் பண்ண போறீங்க. இவங்க எல்லாரும் அந்த பக்கம் காட்டணும். இங்க எல்லாரும் எனக்கு துணையா இருக்காங்க. நான் எது கேட்டாலும் செய்வாங்க. அம்மாக்கு அம்மா பிரசாதம் அம்மா, அம்மா அம்மாக்கு பானகம், அம்மா புளியோதரை, அம்மா சக்கரை பொங்கல், பிரிஞ்சு எது கேட்டாலும் அவன் செஞ்சு தருவான். இவங்க எல்லாம் துணை தான் எனக்கு இருக்காங்க அம்மாக்கு. அதே மாதிரி நான் நினைச்சது இன்னும் நினைச்சு அது நடக்குது அம்மாக்கு, சரிங்களா? நான் நினைச்சு பார்க்கவே இந்த மாதிரி பூஜை நடக்கும்ட்டு. இப்போ வளர்பிறை, தைப்பிறை, பஞ்சமி பூஜை நடக்குது. அம்மாவுக்கு விசேஷமா நடக்குது. எல்லாரும் கலந்து கொள்ளணும், எல்லாரும் அந்த விலைக்கு போடணும், சரிங்களா? விலைக்கு போட்டு அம்மாவோட அருள் வாக்கு வாங்கணும். கண்டிப்பா கேட்டது நடக்கும். இது நான் சொல்றேன், அம்மா சொல்றாங்க. இன்னைக்கு அம்மா எல்லாரும் உட்கார வச்சு எல்லாம் என் மூலமா அவங்களை சொல்ல சொல்றாங்க. அது
எனக்கு வந்து அனுபவம் இருக்கு அம்மா மேல, கண்டிப்பா நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கையோட நான் பேசுறேன். நீங்க எல்லாரும் நம்பிக்கையோட நம்ம ஏதோ வந்தோமோ போனோமோ கோயில் போனோமோ இருக்கக்கூடாது. சத்தியமா சொல்றேன். வந்தோமோ சாமி கும்பிட்டோமோ அம்மா வந்தாம வரம் கொடுக்கலையே நான் வரமாட்டேன், 2ஆம் வாடி வரமாட்டேன். 48 நாள் கணக்கு, ஒரு மண்டலம் கணக்கு 48 நாள் தான் அம்மாவுக்கு, சரிங்களா? அதை வச்சு நீ கணக்கு போட்டு பாருங்க. அப்ப அம்மா வந்து செய்யலாம் என்ன கேளுங்க, ஏன்பா நான் 40 நாள் வந்தாம்மா கோயிலுக்கு, ஒரு 9 நாள் விளக்கு போட்டோம்பா செய்யப்பா, 9 விளக்கு கேட்டது, 5 விளக்கு உங்களுக்கு அம்மா காட்சி கொடுக்குவாமா, கனவுல வருவாங்க அம்மா, சரிங்களா? அம்மா வந்து காலங்காலத்துல 3 மணி 4 மணி அந்த ரூபத்துல அம்மா வந்து உங்களை தட்டி எழுப்புவாங்க. நான் வந்திருக்கேன்டா, எனக்கு கும்பிடுறா, நீ நான் பாத்துக்கிறேன்டா, நான் துணையா இருப்பேன்டாடுவாங்க. எனக்கு எவ்வளவு பிரச்சனை தெரியுமா? இந்த வாடகை அம்மா உள்ளே வரக்கூடாதுனாங்க சில பேருங்க, தெரியுமா? இந்த உள்ள வரக்கூடாது, இந்த அம்மா ஊருக்குள்ள இருக்கு வரக்கூடாதுன்றாங்க. சரியா? சில பேர் சொன்னா ஆனா அம்மா வந்துட்டாங்க, அம்மா வந்து உட்காந்துருக்காங்க. ஆனா பூஜை சந்தோஷம் நடக்குது, எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க இப்போதுக்கு, சரிங்களா? அதே மாதிரி எல்லாரும் அம்மாவோட பாரத போட்டு விட்டுருவாங்க, எந்த கஷ்டம் இருந்தாலும். இப்போ வாரம் எங்க அம்மா உடம்பு சரியில்லப்பா, எனக்கு போன் பண்ணாங்க, என்ன உடம்பு சரியில்ல கோயில் வர முடியல. இதே நான் அம்மா கிட்ட அம்மா என்னம்மா உங்க சேவை பண்றாங்க, அவங்க தான் இந்த கோயில்ல மெயினா இருக்காங்க. எனக்கு எது கேட்டா இந்த மாதிரி எனக்கு செய்யறாங்க, என்னம்மா இப்படி பண்றீங்கன்னா மறுநாள் போன் பண்ணி சொல்றாங்க, ஏன்னா நான் ஹாஸ்பிட்டல் போனா எனக்கு எதுவுமே இல்லை அவன் சொல்லிட்டாங்கன்ட்டு. இந்த மாதிரி நிறைய விஷயம் நடந்திருக்கு. பூ கடைக்கு போனோம், அம்மாவுக்கு நாங்க நவராத்திரி செலிப்ரேஷன் பண்ணோம், ஆஷாட நவராத்திரி பண்ணோம். போஸ்டர்ல கூட 2 பேர் வந்தாங்க, என் தம்பியும். போஸ்டர்ல போன் எடுத்துட்டாங்க, பூ கடையில போன் எடுத்துட்டாங்க. எடுத்து ஒரு 5 நிமிஷம் அம்மா என்னம்மா இந்த சோதனை, உனக்காக வந்தாங்க, அவங்க போன் எடுத்தாங்களேம்மான்னு கேட்டேன். ஒரே நிமிஷத்துல அவங்களே போன் கொடுத்துட்டாங்க. ஒரு போன் பண்ணதுக்கு இல்லைங்க அங்கேயே இருங்க நான் போன் எடுத்து தரேன்னாங்க. அந்த மாதிரி அம்மா வந்து அதிசயம் நிறைய இருக்கு, சரிங்களா? நீங்க அம்மாவை வேண்டுங்க, அம்மையை நம்பி கூட வாங்க கோயிலுக்கு, நம்பி கூட இருங்க, சரிங்களா? என்ன கூட நம்ம அம்மா மேல பாரத்தை போடுங்க, ஒரு 9 தடவை போடுங்க, உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். இது வந்து எல்லாரும் வந்து 50 பேருக்கும் புடவை கொடுக்க போறோம். எல்லாமே அம்மா ஒரு இதுதான், சரிங்களா? நான் நினைச்சு கூட பார்க்கவே இல்லை இவ்வளவு கூட்டம் வரோம் இல்ல செய்வோம்ட்டு. நன்றி. சூர்யா நான் எப்போ வந்தேன்? எல்லாருக்கும் சிவாயனம்மா, எல்லாரும் ஒரு 5 நிமிஷம் பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல நாங்கள் வாராகி படம் வைக்கும் போது வெறும் 3 பேர் தான் இருந்தாங்க. அதுக்கு ரொம்ப ஒத்துழைப்பு வந்து நரேஷ் அண்ணன் தான், அதுக்கப்புறம் சூர்யா, இவங்க எல்லாம் பண்ணி தான் இந்த நிர்வாகம் மூலியமா தான் ஆரம்பிச்சது. முதல்ல அம்மா தான் இதை தொடங்கி வச்சாங்க. வெறும் படத்து மூலியமா ஆரம்பிச்சு தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்து பக்தர்கள் வர்றதுக்கு காரணமே வந்து அந்த அம்மாவோட ஈர்ப்பு தான். அதுக்கு எல்லாமே உங்களோட ஒத்துழைப்பு தான். மாசம் 200 ரூபா நாங்கள் கேட்டிருந்தோம் அம்மாவுக்கு அபிஷேகம் பண்றதுக்கு. அது இந்த மாசம் எல்லாம் சிறப்பாக கொடுத்தீங்க. அது கோவில் சார்பா அவர் மனசு கேட்காம சுவாமிக்கு கொடுத்துட்டாங்களே, நம்ம எதனா கொடுக்கணுமேன்னு சொல்லி எல்லாருக்குமே புடவை எடுத்து கொடுப்போம், கொடுத்த அத்தனை பேருக்குமே அப்படின்னு நினைச்சாரு. அதனால இந்த மாசம் உங்க எல்லாருக்குமே புடவை கொடுத்துட்டாரு அவரு. இன்னும் நீங்க சிறப்பா செஞ்சீங்கன்னா இன்னும் அவர் நிறைய செய்வாரு. சாமி கிட்ட வரும்பொழுது நம்ம கோரிக்கையை தான் வைக்கணுமே தவிர நீங்க இந்த மாதிரி பேசிட்டு இருந்தா சுவாமிக்கு காதே கேட்காது. எல்லாருக்கும் நிறைய பிரச்சனை இருக்கு. ஒருத்தருக்கு கடன் தொல்லை இருக்கும், ஒருத்தருக்கு குழந்தை கல்யாணம் ஆகி குழந்தை இருக்காது, சிலருக்கு கல்யாணம் இருக்காது, படிப்பு சரியா பசங்க இருக்காது. அந்த மாதிரி நிறைய கோரிக்கையோட தான் கோயிலுக்குள்ளேயே நம்ம வரோம். ஆனா அது யாரும் நினைக்க மாட்டாங்க. சாமி முடிஞ்சுதான் கற்பூர தீபாரதனை காட்டினாங்களா, நெய்வேத்தியம் கொடுக்குறாங்களா, சாப்பிட்டு அம்மா நீங்களும் கொஞ்சம் நில்லுங்க. அப்படியே ஆயா மாமி அப்படியே நில்லுங்க 3 பேரும்.